வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர்கள் தற்பொழுது அதிமுகவிலிருந்து விலக வேண்டும் என்று தற்பொழுது நிர்வாகிகளும் தொண்டர்களும் அதிமுகவின் தலைமை அலுவலகத்திற்கு கடிதம் ஒன்றை கொடுத்துள்ளார்கள். அதாவது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கிறது இந்த உட்கட்சி மோதல். கிட்டத்தட்ட கும்பகோணத்திலும் திருநெல்வேலியிலும் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் மாஜி அமைச்சர்களை கடுமையாக விமர்சனம் செய்து கலவரம் ஏற்படும் விதமாக அமைந்திருக்கிறது. திருநெல்வேலியில் பொறுத்தளவிற்கு வேலுமணி தங்கமணியை விரட்டியடித்துள்ளார்கள். கும்பகோணத்தில் திண்டுக்கல் சீனிவாசனை விரட்டியடித்திருக்கிறார்கள். என்னதான் நடக்கிறது அதிமுகவில்? கூண்டோடு மாவட்ட நிர்வாகிகள் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவுகளை தெரிவித்திருப்பதாகவும் கடந்த 10 தேர்தல்களில் அதிமுக தோல்வியடைந்ததற்கு இதுதான் மிக முக்கியமான காரணம். உங்களால் வெற்றியும் பெற முடியாது, மக்களிடம் நற்பெயரும் பெற முடியாது. ஆகையால் நீங்கள் தலைமை ஏற்பதற்கு தகுதியே இல்லை என்பதற்கேற்ப விமர்சனங்களையும் எடுத்து வைத்து வருகிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு என்று ஒரு பெயர் இருந்தது ஆரம்பத்தில். ஆனால் தற்பொழுது தொடர்ச்சியாக அதிமுகவில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் எடப்பாடியின் தலையீடு இல்லாமல் தான் இருக்கிறது. அதாவது மாஜி அமைச்சர்கள் எடப்பாடியை பொதுச்செயலாளராக மதிக்காமல் சாதாரண எங்களுடன் மாஜி அமைச்சராக இருந்தவராகத்தான் நடவடிக்கை செய்வதாகவும், இதனால் உட்கட்சியில் தங்களது பகுதியில் நாங்கள்தான் ராஜா, அதாவது மதுரையை பொறுத்தளவிற்கு வேலுமணி தங்கமணி இவர்கள் ஒரு பக்கம் ஆட்சி செய்ய, செல்லூர் ராஜு மதுரையை முழுமையாக தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். திண்டுக்கல்லில் சீனிவாசன் கும்பகோணத்தையும் ஆட்சி செய்து வருகிறார். ஆனால் இதுபோன்ற நிகழ்வுகள் மீண்டும் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த அதிமுகவின் தலைமையாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களது பேச்சை அனைவரும் கேட்க வேண்டும் என்றால் ஒருங்கிணைந்த அதிமுகவால் தான் நடைபெறும். இல்லை என்றால் கூண்டோடு நாங்கள் நிர்வாகிகள் அனைவரும் ராஜினாமா செய்துவிடுவோம். இது 2026 சட்டமன்ற தேர்தலில் களப்பணிகள் ஆற்றக்கூடிய வகையில் யாரும் இருக்க மாட்டார்கள். தலைமை இருக்கும், தொண்டர்கள் இருக்க மாட்டார்கள். தலைமையை வைத்து ஒன்றும் பண்ண முடியாது என்பதற்கேற்ப இதுவே ஒரு சாட்சியாக 2 கூட்டங்களில் ஏற்பட்ட மோதலே மக்களிடம் மிக மோசமான ஒரு எதிர்பார்ப்பை இந்த அதிமுக நிர்வாகிகள் செய்திருக்கிறார்கள். இதற்கு காரணம் எடப்பாடி என்ற தனிநபர் மட்டும்தான். கூட்டாக இணைந்தால்தான் நம்மை யாரும் அடிக்க முடியாது என்பதை நிர்வாகிகள் மீண்டும் எடப்பாடிக்கு உணர்த்தியிருக்கிறார்கள். இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.